அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம அலெக்சேஷன் சேனலில் பல்வேறு விழிப்புணர்வு தகவல் பார்த்துட்டு வரோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தொடர்பான அனைத்து தகவல்களும் தலைப்பு வாரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிராம சபை தொடர்பான தகவல்கள், வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்கள் மற்றும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் தொடர்பான தகவல்கள். தற்போது பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தொடர்பான தகவல்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தற்போது நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களுமே தலைப்பு வாரியாக தொகுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து பயனடைங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்கள். அதாவது ஓட்டர் ஐடி டிஜிட்டல் முறையில் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். அவங்க காணொலிக்குள்ள போகலாம். அதாவது புதுசாக வாக்காளர்களாக கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் பதிவு செஞ்சவங்களுக்கு எபிக்னு சொல்லக்கூடிய இணைய வாக்காளர் அட்டை சுலபமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு வசதி செய்யப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி தேர்தலில் வாக்களிக்க பயனடையலாம். அதை பற்றி தான் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இணையதளத்தில் eci.government.in எபிக் டவுன்லோடு அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா யார் எலிஜிபிள், பேஸ் 1 இருக்குது, பேஸ் 2 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா புதுசாக எலக்ட்ராலில் பதிவு செஞ்ச கடைசியாக, அதாவது ரிவிஷன் செம்மரின்னு சொல்லக்கூடிய 2021 கடைசியாக மொபைல் நம்பரை இணைத்து பதிவு செஞ்சவங்க மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேஸ் 2ங்கிறது பொதுவாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கிறது. எப்படி எபிக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, வேகமாக பயன்படுத்துகிறதுக்கும் எலக்ட்ரல் போட்டோ ஐடென்டி கார்டை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பார்க்குறதுக்கும் உதவியாக இருக்கும். ஐடி ப்ரூஃபுங்கிறது டாக்குமெண்ட்டோ ஓட்டர் ஐடென்டிஃபிகேஷன் சுலபமாக கண்காணிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். அதாவது பிரிண்டு எடுக்கிறத விட நம்ம மொபைல்லே சேமித்து வச்சுக்கக்கூடியதாகவும் இருக்குது. நீங்களே சுயமாக பதிவு டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. எப்படி டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத https nvsp.in மூலமாக நீங்கள் போய் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அல்லது லாக்இன் பண்ணலாம். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணணும்னா nvsp.inல நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களோட எபிக் நம்பர் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை பதிவு செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் புதுசாக பதிவு செய்யல கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சோடனே உங்கள் மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பரை போட்டிங்கன்னா அடுத்த காலம் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் டவுன்லோடு எபிக்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதுதான் ப்ரொசீஜரு. அதுபோல் பார்த்திங்கன்னா எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை நம்பரை கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு லிங்க்கு கிடைக்கும். அது மூலமாக போய் உங்களோட ஃபேஸு லைவ்னஸ் வெரிஃபிகேஷன், அதை நேரடியாக உங்களை புகைப்படம் எடுக்கிற மாதிரி காமிக்கும். எடுத்தோடனே வெரிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை கொடுத்தா அதுக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மற்ற வாக்காளர்கள். இதுதான் ப்ரொசீஜரு. இதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயனடையலாம். இப்போ புதிதாக பதிவு செஞ்சவங்க எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறதை ஒரு தடவை பார்த்துடலாம். NVSP, அதாவது நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டலில் போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு எல்லா தகவலுமே தலைப்பு வாரியாக கொடுத்தப்பட்டிருக்கு. இதில் டவுன்லோடு எபிக்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இது லாகின் ரெஜிஸ்டர் அது மூலமாக போகலாம். இல்லைன்னா எபிக் டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உள்ளே போகலாம். போனீங்கனாலே இந்த மாதிரி ஒரு முகப்பு தோன்றும். இதில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா, கேப்சா கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக பதிவு செய்ய போகிறவங்க புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மொபைல் எண் கொடுங்க, அதுக்கப்புறம் கேப்சா கொடுங்க, சென்டு ஓடிபினா ஓடிபி நம்பர் வரும். அதை நீங்கள் பதிவு செஞ்சு அதற்கு அடுத்து என்ன தகவல் வருதோ அதை பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இஏபிக்கை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே உள்ளவங்க கேஒய்சி நாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் இதன் மூலமாக நீங்கள் போய் பதிவு செஞ்சு பயனடையலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் தெரியாதவங்களுக்கும் இதை பகிருங்க. இன்னும் வாக்காளர் அடையாள அட்டை புதுசாக பதிவு செஞ்சவங்க கிடைக்கலன்னா இந்த மாதிரி இணையதளம் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயனடையலாம். நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணையில் உங்களுக்கு இந்த மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த தகவலை மற்றவங்களுக்கும் பகிருங்க. இணையதளம் மூலமாக புதிதாக பதிவு செஞ்ச வாக்காளர்களும் பழைய வாக்காளர்களும் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி பயனடைங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். என்றும் நன்றியுடன் பணிமந்திர அலெக்ஸ்.